கவின்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா பிரைம் லொக்கேஷன் டி நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து 4 கிரவுண்டு லேண்ட் ஏரியா, பில்டப் 24,000 ஸ்கொயர் ஃபீட். 4 கிரவுண்டு லேண்டில் 24,000 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷன். திருப்பி சொல்கிற எல்என்டி வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேண்டில் தான், ரிவர் சேண்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஏஜ் மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கிட்டத்தட்ட வரும் பில்டிங்கு. 10 இயர்ஸ்க்குள்ளே வரும். ஃபுல்லாகவே கார் பார்க்கிங், கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்கு. இதுவும் கார் பார்க்கிங் ஸ்ட்ரீட் தான் நான் பின்னாடி காமிக்கிறேன். 53 அடி ஃப்ரண்டேஜ், கிட்டத்தட்ட 180 அடி லென்த்து. தனியாக பாருங்கள், பவர் ஏரியாவும் தனியாக வாங்கிருக்கு. இது வந்து இதுவும் அவங்களோட சேர்ந்தது தான். ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் ஜென்செட் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இல்லை. இது எல்லாமே அவங்களோட இடம் தான். கிட்டத்தட்ட 4 கிரவுண்டு. இது எல்லாமே ஜென்செட் ஏரியா. உள்ள கீழே ரூம் மாதிரி வச்சு கீழே வாட்ச்மேன்ஸ் தான் சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்குது உங்களுக்கு. இது காம்பவுண்ட், ஃபுல்லி காம்பவுண்டட். இது வரைக்குமே இருக்கு பாருங்கள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபுல் வியூ நம்ம போய் பார்க்கலாம். ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சொல்லணும். மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக வாங்கலாம். மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக வாங்கலாம். இது ஒரு ரூமு, இபி ரூம், வாட்ச்மேன் ரூம் மாதிரி இருக்குது உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 40 to 50 கோடி ரூபா வந்துடும். ஏன்னா 4 கிரவுண்டு ஏரியா வந்து அவ்வளோ ப்ரைம் லொக்கேஷன். 10 கோடி ரூபா அப்படின்னு போட்டாலே 40 கோடி ரூபா லேண்டுக்கு வந்துடும். நான் ப்ரைஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் எவ்வளோ ப்ரைஸ்ன்றது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. உள்ளே போய்ட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து கேபினாக வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸு, இது மாதிரி எல்லா ஆஃபீஸ் செட்டப்புக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்தோம் கார் பார்க்கிங்கு. நான் அப்படியே வரேன். நான் உள்ளேருந்து காமிச்சிட்டு வரேன். இது வந்து ஆஃபீஸ் ரூம். அப்படியே இது ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமு. இது மாதிரி கான்ஃபரன்ஸ் ரூம் மேலேயும் இருக்குது. இது ஒரு கேபின்ஸு. இது லிஃப்ட்டு மேலே வரைக்குமே வரும். இது ஒரு ரூமு. இது ஒரு ரூமு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே அப்படியே வந்து அழகாக ரிசப்ஷன் எல்லாமே இருக்குது உள்ள கீழே. நான் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே கீழே, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே வரேன் நான். இது ஒரு ரிசப்ஷன் ஏரியா. அதுக்கப்புறம் தான் மேலே அப்படியே போகும். கீழே வந்து இப்படி கார் பார்க்கிங். நம்ம இங்கேருந்து தான் பார்த்துட்டு வந்தோம். நான் மேலே போய்ட்டு அப்படியே வந்தேன். அதனால் ரிவர்ஸில் காமிக்கிறேன். நம்ம இங்கேருந்து தான் மேலே போனோம். செகண்ட் ஃப்ளோர் மேலே வந்திருக்கோம். கீழே பார்த்த மாதிரி தான். நல்லா வந்து எல்லாமே பெரிய பெரிய ஹால் மாதிரி இருக்கும். பவர் யூனிட் பாருங்கள், பெரிய இபி போர்டு. இங்கே ஒரு ரூம் இருக்குது. இபி போர்டு இங்கே இருக்குது. நல்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி கட்டி கொடுத்தது. எல்என்டி கட்டி கொடுத்த ஒரு பில்டிங்கு. ரிவர் சேண்டு தான், மணல் போட்டு தான் கட்டின ஒரு ப்ராப்பர்ட்டி. இது நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து ஆஃபீஸ் போட்டுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. கார்மெண்ட்ஸு, ஆஃபீஸு, எல்லா விதமான பர்பஸ்க்கும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. நான் சொன்ன மாதிரி தான். இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 crore போகும். 40 to 50 crore ப்ராப்பர்ட்டி. இப்போ 4 கிரவுண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 கோடி ரூபா. பில்டிங் 24,000 ஸ்கொயர் ஃபீட். 24,000 × 2,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா மினிமமாக அதே வந்துடும் உங்களுக்கு. நல்ல ரேட் வந்துடும். இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டுறதுக்கு இப்போ பர்மிஷன் வாங்கி கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். உள்ளே வந்து கேபினாக பிரிச்சிருக்காங்க. ஹால் தான், கேபினாக பிரிச்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பவர் இல்லை, அதனால் இருட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பெரிய கேபின் மாதிரி பிரிச்சிருக்காங்க. நல்ல லைட்டிங்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. லைட்டிங் இங்கே வரைக்கும். இந்த பக்கமும் உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. என்ட்ரன்ஸில் ஃப்ரண்ட்லேயும் ஒரு லிஃப்ட் இருக்குது. நம்ம அப்படியே போகலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் அப்படியே தேர்ட் ஃப்ளோர் போகலாம். எத்தனை ஃப்ளோருக்கு நான் காமிக்கிறேன். மேலே போகலாம் அப்படியே பார்த்துட்டு. நம்ம இப்போ தேர்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். கீழே பார்த்து அதே செட்டப் தான் தேர்ட் ஃப்ளோரும். இங்கே இபி ரூம் வந்துட்டு ஒரு ரூம் பண்ணியிருந்தாங்க, பட் அது கிடையாது. தேர்ட் ஃப்ளோரு நல்லா ஒரு நகை கடை போடுறதுக்கு எல்லாத்தையுமே சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வைக்கணும், கார்மெண்ட்ஸு, ஷோரூமு, துணிக்கடை, ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூமு, எல்லாமே பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப் இது. லிஃப்ட் இங்கே வரும். இது வரைக்கும் இருக்குது. தேர்ட் ஃப்ளோர் நம்ம பார்த்துட்டு இருக்குது. இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு 4th ஃப்ளோரும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல காத்தோட்டத்துக்காக சைடில் ஃபுல்லாக ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஒயரிங்லேருந்து லைட்டிங் பண்ணுறதுக்கு ஒயரிங்லேருந்து எல்லாமே இருக்குது. இன்டீரியர் அப்படியே பண்ணலாம். ஏன்னா ஒயரிங்லாம் எல்லா இடத்துலையும் ஒயரிங் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் அழகாக பண்ணிக்கலாம்.
கீழே கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த டைல்ஸ் எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. அது எல்லாமே நீங்கள் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது. ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ஃப்ளோர் வைஸ் இருக்குது. செலவு கொஞ்சம் இருக்குது. பட் மார்க்கெட் ரேட்டோட 30 to 40% இது கம்மியாக தான் வாங்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த யாராவது கஸ்டமர்ஸ் இல்லை ஒர்க்கர்ஸ் வராங்க அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தால் ஒர்க்கர்ஸ் வராங்கன்னா அதுக்கான லிஃப்ட் இது. ஒர்க்கர்ஸ் உள்ளே வர்றதுக்கு அது தனியாக எம்டி இது மாதிரி சூப்பர்வைசர்ஸ் உள்ளே வர்றதுக்கு. இங்கே பாத்ரூம் ஒரு ஃப்ளோருக்கும் இது மாதிரி பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. பாத்ரூம், இங்கே ஒரு பாத்ரூம், 2 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே படிக்கிட்டு அப்படியே போகலாம். நம்ம இப்போ 4th ஃப்ளோர் வரும். ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கும். இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியாது. இது ஒரு லிஃப்ட் இருக்குது. கொஞ்சம் வெளிச்சம் தெரியாது உங்களுக்கு. இதுக்கப்புறம் உள்ளே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே இங்கெல்லாம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இங்கே வந்து பார்ட்டிஷனாக பிரித்து ரூமாக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஃபுல்லாக வந்து இது ஒர்க் ஆஃபீஸ். இந்த பில்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஆஃபீஸாக வச்சுருக்காங்க. இது ஒரு கேபினாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேபின். எல்லாருக்கும் அப்படியே நீங்கள் ஆஃபீஸ் செட்டப்புக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கேபின். அதுக்கப்புறம் உள்ளே திறந்துட்டு போகலாம். அப்படியே கேபினாக பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு கேபின். அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பின்னாடி வந்து மெயின் ஆஃபீஸ், எம்டியோட ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து சூப்பராக ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த கூழாங்கல்லாம் போட்டு நடந்து போகிறதுக்கு 4th ஃப்ளோரில் இருக்கும். ரொம்ப அழகாக சைடில் டிசைன்லாம் பாருங்க. பட் ஆனால் நீங்கள் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க் இருக்குது. இது கான்ஃபரன்ஸ் ரூமு. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. லிஃப்ட் வரைக்கும் வருது பாருங்கள். இது எம்டியோட ரூமு. இங்கே வந்துட்டு ஒரு பேண்ட்ரி வச்சுருக்காங்க. இது வந்து அவரோட ரூம், எம்டி ரூமாக வச்சுருந்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். செட்டப் எல்லாம் அப்படியே இருக்குது. பெருமாள் இது உள்ளே வந்து ஒரு பாத்ரூம். இந்த ரூட்டில் வந்து ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. இது வந்து கதவை திறக்க முடியல, ஃபுல்லாக டைட்டாக இருக்குது. உள்ளே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதில் அட்டாச்சு பாத்ரூம். இந்த சைடில் அப்படியே வந்து லிஃப்ட்டு. இது ஒரு பாத்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு ரூம், பேண்ட்ரி ரூமு. கான்ஃபரன்ஸ் ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம இப்போ மேலே மொட்டை மாடியும் ஓப்பன் டெரஸும் போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. மொட்டை மாடி வந்திருக்கோம். மொட்டை மாடி வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து பில்டிங் இருக்குது. ஒரு சின்னதாக ரூம், ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 32 கோடி ரூபா. 32 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துடும் ஒரு 50 கோடி. லிஃப்டோட ஹெட்ரூம் இது 40 to 50 கோடி ரூபாய்க்கு வந்துடும் அது வேல்யூ. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் இல்லை சென்னை சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும். நம்புறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எதாவது வேணால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 to 17 கோடி ரூபா பேங்க்கில் இருக்குது. பேலன்ஸ் வந்து ஓனருக்கு பே பண்ண மாதிரி இருக்கும். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் இல்லை சென்னை. தேங்க்யூ.